ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் ஷூட்டிங்ல எடுத்த ஒரு மாசான அன்சீன் போட்டோவை வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பர்த்டே. சோ இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க தளபதி என்று சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறது பார்க்க செமையா இருக்கு. சின்ன ஒரு கேமியோ ஷூட்ல ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மெமரபிளான படமா அமைஞ்சது கோட்டு. இன்னும் துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்றதான் லாஸ்ட் இயர் ஒரு ட்ரெண்டான வாக்கியம். அண்ட் அதுல இருந்தே சிவகார்த்திகேயன் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி பரவ ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் அப்படியே அந்த ஹிட்லயே அமரன் படமும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது. தளபதி ஏன் எஸ்கே கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரு அப்படின்ற கேள்விக்கு அமரன் படத்தோட பாக்ஸ் ஆபீஸே பதில் சொல்லுச்சு. ஏன்னா டியர் 2ல இருக்கிற ஒரு ஆக்டர் 300 கோடியை ரீச் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா டியர் 1ல இருக்கிற அஜித் அவர்களே இன்னும் 300 கோடியை ரீச் பண்ணல. சோ தளபதி படத்துக்கு படம் அதை பண்றாருன்றதுக்காக அது ஈஸியான நம்பர் இல்ல. விடாமுயற்சியோட மொத்த கலெக்ஷன் 150 கோடியை ரீச் பண்ணாலே ஆச்சரியம்னு சொல்றாங்க. சோ தளபதி பிலீவ் பண்ணி கொடுத்த துப்பாக்கியை எஸ்கே அவர்கள் காப்பாத்திட்டாரு. அண்ட் இப்போ துப்பாக்கி இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கூட அவர் பண்ணிட்டு இருக்கிற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. மதராசி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிளிம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படம் தெரியுது. பட் படம் எப்படி இருக்குன்றத பெருசா கணிக்க முடியல. அண்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் இயக்குனர். பட் இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்தியன் 2வையும் கேம் சேஞ்சரையும் ஒன்னா பண்ண மாதிரி இவரும் இப்போ எஸ்கே படத்துல ஒரு கால், சல்மான் கான் படத்துல ஒரு கால்னு வச்சிட்டு இருக்காரு. சோ சங்கர் அவர்கள் மாதிரி இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம போயிட போகுது. பட் ஆனா ரெண்டு படத்தையும் மாறி மாறி ஷூட் பண்ணாம எஸ்கே படத்தை 90% முடிச்சுட்டு இப்போ சல்மான் கான் படத்துக்கு போயிருக்காரு. சோ அதை 100% முடிச்சுட்டு தான் திரும்பி வந்து இந்த பேலன்ஸை ஷூட் பண்ண போறாரு. சோ அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காது. பட் ஸ்டில் என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அமரன் ஒரு படத்தோட நின்றாம தொடர்ந்து வெற்றிகள் கொடுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.